இப்போ நம்ம சேனலில் டக்குன்னு 5 நிமிஷத்தில் தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 5 தக்காளி, 2 மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி, ஒரு 15 சின்ன வெங்காயம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மந்திரா கடலை எண்ணெய் ஊற்றுறேன். மிளகாய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, ஜீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். தக்காளி வணங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம். ஆஃப் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ தாளிச்சிடலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க. வரமிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தக்காளி சட்னி ரெடிங்க. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இட்லி, தோசை எல்லாருக்குமே தக்காளி சட்னி நல்லாயிருக்குங்க. தேங்க்யூ.